ரோஜாவுக்கு ஜோஷியம் பார்த்த கிளி. ஜோதிடர் சொன்ன முக்கிய விஷயம் படு வைரல். சங்கராந்தியை முன்னிட்டு நகரில் ஆந்திர சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா அவருடைய அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினார். இன்று பெண்களுக்கு கோலப் போட்டி நடைபெற்ற நிலையில் அங்கு ஆஜரான ரோஜா அவருடைய கணவர் செல்வமணி ஆகியோர் கிளி ஜோசியக்காரர் ஒருவரிடம் 6 கேட்டனர். அப்போது ரோஜாவுக்கு உரிய அட்டையை கிளி எடுத்துக் கொடுக்க அதை பிரித்து பார்த்தபோது அந்த அட்டையில் மதுரை மீனாட்சி அம்மன் படம் இருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் ரோஜாவுக்கு 6 கூறிய கிளி ஜோசியக்காரர், நீங்கள் மக்கள் செல்வாக்கு மிக்கவர். 6 வயது துவங்கி 60 வயது வரை உள்ளவர்கள் உங்களுடைய ஆதரவாகவும் உங்களுடைய அபிமானியாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு மிகுந்த லக்ஷ்மி கடாட்சம் உள்ளது. நீங்கள் நினைக்கும் காரியம் நடந்து முடியும் என்று 6 கூறினார். ரோஜா கிளி ஜோசியக்காரரிடம் 6 கேட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் மூலம் வேகமாக பரவி வருகிறது. அவங்களுடைய ஏடு அவங்களுக்கு யோகத்தை சொல்லி நல்லதை சொல்லி உள்ளதை சொல்லி உண்மையை சொல்லுமா. செல்வமணியினுடைய ஜோஸ் சொல்லுமா. மீனாட்சி அம்மா செல்வமணி செல்வம் நல்லவரா வாரி வல்லவரா. இது உண்மைதானா உங்களுக்கு? பொய் சொல்ல மாண்டிய நம்பலாமா? நம்பலாமாடா? சத்தியமா? ஐயா உங்களுக்கு வந்த ஜோசியம் பாருங்க. மக்கள் செல்வாக்கு அண்ணாமலை, உண்ணாமலை, திருவண்ணாமலை, மலமலை, மலமலை, ஏழுமலை, திருப்பதி, பணக்கராசாமி, வெங்கடேஷ் பெருமாள். உங்க வாக்குக்கும் உங்க வார்த்தைக்கு வீட்டுக்குள்ள மதிப்பெல்லாம் போன வீட்டுக்கு ஓட்டுக்கு வந்து உங்க வாக்குக்கும் வார்த்தை விலை உண்டாகும். யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. யாருக்கும் வாக்க கொடுத்த நாக்க அறுத்தம் வாக்கு மாற மாட்டீங்க. செல்வமணி ஜோசி, ஏழுமலை, திருப்பதி, உங்களுக்கு பணக்கராசாமி, வெங்கடேஷ் பெருமாள். நினைப்பு போல வாழ்வீங்க. நீங்க நாடெல்லாம் சுத்துவீங்க. நாடோடி மன்னன். உலகத்தை சுத்துவீங்க. உலக வாலிவன். நல்லதே செய்வீங்க. நல்லவனுக்கு நல்லவன். வீட்டுக்கு கட்டப்பட நாடு நல்ல பிள்ளை. நாடோடி மன்னன். வீட்டுக்கு உழைக்க மாட்டீங்க. ஊருக்கு தான் உழைப்பீங்க. ஊருக்கு உழைத்த நீங்க. ஏழுமலை வந்து பணக்காராசாமி வெங்கடேஸ்வரம் வந்திருக்கிறார். நினைப்பு போல வாழ்வீங்க. அரசியல் அரசி, பெரிய அரசி. மதுரை மீனாட்சி, அங்க அரசி மீனாட்சி, இங்க அரசன், நீங்க தான் அரசன். உங்க மீனாட்சி அம்மா உங்களுக்கு வந்திருக்காங்க. குறையும் கவலைப்பட வேண்டாம். செல்வமணி நல்லா இருக்கு. நினைப்பு போல வாழ்வீங்க. யாருமே கெடுத்த அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆண்டவன் கொடுக்கற நீங்க செய்யறீங்க. நல்லா இருப்பீங்க. ரோஜா அம்மாவுக்கு வயசு இருக்கும். வயசு வந்து 140. ரோஜா அம்மா பேரு அவங்களுடைய ஏடோ அவங்களுக்கு யோகத்தை சொல்லி அந்த அம்மாவுக்கு நேரம் இருக்குமா, டையலா இருக்குமா, கைத்த போல் பிடிக்குமா, குதித்து நடக்குமா, குழப்பம் தீருமா, கலகமெல்லாம் ஒழியுமா, கஷ்டங்களாம் தீருமான்னு பார்த்து ரோஜா என்ற பேருடைய ஜாசன் சொல்லுமா. மீனாட்சி அம்மாள் அவங்க எதிர்களா இருக்குமா, நினைச்சு நடக்குமா, பொல்லாத கிரகணம் முடியுமா, காய் கனியாகுமா, அவங்களுக்கு காரியம் வெற்றியாகுமா. இதுதான் அந்த அம்மாவுக்கு படிக்கணுமா? இது உண்மைதானா? நல்லா இருக்குதா? ஒரு சத்தம் போட்டு சொல்லுமா. ரைட். அம்மா வந்து ஜோசி, உங்களுக்கு வந்து ஜோசி லட்சுமி கடாச்சாரம். உங்களுக்கு மக்கள் செல்வு அதிகமா இருக்குதும்மா. மக்கள் செல்வு. மக்களே வந்துட்டாங்க. பிள்ளைய பத்தி பெராசி மனவாசி மக்கள் செல்வங்களுக்கு உள்ளவங்க. 6 வயசு குழந்தை இருந்து 60 வயசு கிழமை வரை உங்களுக்கு எல்லாமே பாடுபடுவாங்க. நினைப்ப போல வாழ்வீங்க. லட்சுமி கடாச்சாரம் நல்லா இருக்குது. பணத்துக்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. பாஸ்தருக்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. நினைத்து கண்டிப்பா முடியும் சொல்லுதான். லட்சுமி வந்திருக்காங்க அம்மா, நல்லா இருக்கும் சொல்லுங்க.